தஹர்ரவு லைலத்துல் கத்ர் மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமதானுடைய கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கோங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமான தாய்மார்களே, எங்களோட உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வரலாம். லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டிருக்கு, இதை நான் எப்படி தேடுறது? மார்க்க அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய அந்த தோரணையிலிருந்து பார்வையிலிருந்து மிக முக்கியமான 5 அடையாளங்களை எடுத்தெழுகிறாங்க. நான் ஏன் சொல்றேன்டா, இந்த அடையாளங்களுக்கு விளங்கிச்சீண்டா அன்றைக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு துஆக்களை அதிகப்படுத்துங்க, சதகா தான தர்மங்களை அதிகப்படுத்துங்க, நஃபிலான வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துங்க, குர்ஆன் திலாவத்தை அதிகப்படுத்துங்க, நல்ல குணங்களை அதிகப்படுத்துங்க, நல்ல காரியங்களை அதிகப்படுத்துங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, குறிப்பாக வாலிபர்கள் வாலிப பெண்களுக்கு சொல்றேன், இதை மட்டும் ஒரு நாளும் வீணாக்கிடவானம். இந்த மொபைல் போன்ல, இந்த யூடியூப்ல இந்த படத்தை பார்த்து, இந்த பாட்டை கேட்டு, இந்த சீரியலை பார்த்து, இந்த மோசமான காட்சிகளை பார்த்து இந்த இரவை வீணாக்கிடவானம். என்ன அடையாளம்? நல்லா கேட்டுக்கோங்க, நுணுக்கமாக கேட்டுக்கோங்க. இந்த அடையாளம் விளங்கினா உடனடியாக எல்லா அமல்களிலும் ஈடுபடுங்க. முதலாவது மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, கூவத்துல் இஷா. அந்த நாள் இதுதானே, அந்த நாளுடைய வெளிச்சம் ஒரு விதமான வித்தியாசமான வெளிச்சமாக இருக்கும். எப்படின்னா, இஷாஅத்து பல்ஜதி அப்படின்னு சொல்றது, அந்த சுபஹுடைய நேரத்தில் நாங்கள் எழும்பினா, தஹஜ்ஜத்துக்கு நாங்கள் எழும்பி கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த வானத்தை நாங்கள் அப்படியே பார்த்தோம்டா ஒரு விதமான வித்தியாசமான வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். எப்படி? வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். இந்த வெளிச்சத்தை கண்டோம்டா, இப்படியாப்பட்ட வெளிச்சமாக அன்றைய நாள் இருந்துச்சுண்டா, சூரியன் மறைஞ்சத்திலிருந்து இந்த அடையாளம் விளங்கிச்சுண்டா, இது முதலாவது அடையாளம். அன்றைக்கு நாள் லைலத்துடைய கதிர் என்பதா தெளிவாக சொல்றதுக்கு கேளால் இதுதான் அடையாளம். உபாதத்து இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத் சொல்றாங்க, இன்ன அமாரத லைலத்தில் கத்ர் இஷாஅத்து பல்ஜா. லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அடையாளம் அந்த வெளிச்சம் வாருங்க. நான் சொன்ன அந்த வெளிச்சம். ரெண்டாவது சொல்றாங்க, என்ன தெரியுமா? ரெண்டாவது அடையாளம் துமஅனீனத்துல் கல்ப். எவ்வளோ கஷ்டத்தோட, சிரமத்தோட, சஞ்சலத்தோட இருந்தாலும் அன்றைய நாள் இரவுல எங்கட உள்ளம் அப்படி அமைதியாக இருக்கும். கடன் பிரச்சனை, உள்ளம் என்ன செய்யுமோ, ரோட்டுக்கு போவேலாது, எப்ப கேட்பாரோ தெரியாது, உள்ளம் கவலையோட படபடப்போட இருக்கும். அல்லது எப்படி அடுத்த யோசனை நாளைக்கு சாப்பிடுறது, எப்படி யோசனை கவலையோட உள்ள படபடப்போட இருக்கும். அடுத்தது என்ன செய்யறேன்னு தெரியாது. இந்த நேரத்தில் தாய்மார்களே, இந்த நேரத்தில் கூட, இந்த யோசனையோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உள்ளம் அமைதியாக இருந்தா நல்லா விளங்கிக்கோங்க, இது லைலத்துல் கத்ருடைய இரவு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ருக்கு சில மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், துமஅனீனத்துல் கல்ப். லைலத்துல் கத்ருடைய இரவுல அந்த மனிதர்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கும். ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் உள்ளம் அமைதியாக இருக்கும். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் இன்ஷிராஹு ஸத்ர்.
எங்களோட உள்ளம் இதுதானே, எங்களோட நெஞ்சு உள்ளம் இது விரிவடையக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா இதற்கு பின்னால பாவம் செய்யக்கூடாது, இதுக்கு பின்னாலும் யாரை பற்றியும் கீபத் பேசக்கூடாது, இதுக்கு பின்னாலும் யாரை பற்றியும் இட்டு கட்டக்கூடாது, இதற்கு பின்னால இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இதற்கு பின்னால சிகரெட் குடிக்கக்கூடாது, இதற்கு பின்னால மதுபான பழக்கம் செய்யக்கூடாது, ஏனைய 11 மாசத்திலும் தௌபா செஞ்சு நல்லவனாக வாழணும் என்ற அந்த உதிப்பு எங்களுடைய உள்ளத்தில் உண்டாகிச்சுன்னா இது 3வது அடையாளம். இன்றையிலிருந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. நான்காவது அடையாளம் அர்ரியாஹு தகூனு ஃபீஹா சாகினத்தன். அன்றைக்கு நாள் இரவுல காத்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி காத்து வீசாது. காற்று எப்பயுமே நிதானமாக அமைதியான போங்கோடு இருக்கும். மரங்கள் அசையக்கூடிய நேரத்தில் கூட அந்த சாதுவான தன்மை வெளிப்பட்டா அன்றைக்கு நாள் லைலத்துல் கதருடைய இரவு. இது 4வது அடையாளம். 5வது சொல்றாங்க அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, 5வது அடையாளம் ததுலு ஷம்சு ஃபீ ஸபாஹிஹா பைதாஅ லைஸ லஹா ஷிஆஉன். உபாதத்து இப்னு சாமித், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுமா இது போன்ற சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன அடையாளம் தெரியுமா? அன்றைக்கு நாள் காலையில் சூரியன் உதயமாகும் பொழுது வெண்மையாக லைஸ லஹா ஷிஆஉன், அதற்கு கதிர்வீச்சு இல்லாமல். கதிர்வீச்சு இப்போ நாங்கள் ஒரு நாளும் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கதிர்வீசுறதை பார்க்குறோம். அது அப்படியே வெளியில் வெளிச்சத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் இருக்கும். முதல் நாள் லைலத்துடைய கதிருடைய இரவாக இருந்தா தாய்மார்களே நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்றைக்கு நாள் 21வது ராவ் லைலத்துல் கதிருடைய இரவாக இருந்தா நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் வானத்தை பாருங்க, வெண்மையாக இருக்கும். கதிர்வீச்சு இல்லாட்டி முதல் நாள் லைலத்துல் கதிருடைய இரவை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். இதுதான் 5வது அடையாளம். கண்ணியமான தாய்மார்களை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த அடையாளத்தை கண்டா அதிகமாக அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் இருந்து